அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு பெண் இனப்பெருக்க தொகுதியை பத்தி தான் பார்க்க போறது. சரியா? இது துரித மீட்டல் என்றபடியால நாங்க பெருசா டீப்பா பாக்குறல்ல, நார்மலா பார்ப்போம். சரியா? இது ஒரு பெண் இனப்பெருக்க தொகுதியோட படத்தை நான் கீறிக்கிறேன். அப்ப இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு ஐடியா விளங்கும் தானே. சரியான படம் அந்த நீட்னஸ் இல்லாட்டிலும் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று விளங்குமே. சரியா? பெண் இனப்பெருக்க தொகுதியில முக்கியமான பகுதிகள் என்று நாங்க பார்த்தென்றால் இது சூலகம். எத்தனை சூலகங்கள் காணப்படுற? ரெண்டு சூலகங்கள் காணப்படுற. அதுக்கு பிறகு இங்களை போறது இது பலோப்பியன் குழாய். என்னது? பலோப்பியன் குழாய். அதுக்கு பிறகு இருக்கிறது கருப்பை. அதுக்கு பிறகு யோனி வலி. இந்த பகுதிகளோட தொழில்கள் நாங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு படத்தை தந்து குறிக்க சொன்னா குறிக்க தெரிஞ்சுக்கணும். பிரதானமான பகுதிகள் தான் கேட்டு வருமே. நாம் சூலகம், அதுக்கு பிறகு இருக்கிறது பலோப்பியன் குழாய், பிறகு கருப்பை யோனி வலி. அப்ப இதுல பார்த்தோம்னா கருப்பை இவங்களும் மூணா பிரிக்கலாம். அப்ப மேலைக்கு இருக்கிற பகுதி கருப்பை அடிக்குழி. என்னது? கருப்பை அடிக்குழி. அடுத்தது இது கருப்பை உடல், இது கருப்பை கழுத்து. அப்ப கருப்பை கழுத்துக்கு அகல காணப்படக்கூடியதுதான் யோனி வலி. சரியா? இப்ப இந்த பகுதிகள் ஒவ்வொன்றையும் தொழில நாங்க பார்ப்போம். பிறகு டீப்பா பார்ப்போம். இப்ப நார்மலா பார்ப்போம். சரியா? இந்த இது இனப்பெருக்கம் என்று சில எங்களுக்கு தெரியும். இலிங்க முறை இனப்பெருக்கம் என்றால் ஆண் புணரிகளும் பெண் புணரிகளும் சேர்க்கை அடையும். ஆண் புணரிகளும் பெண் புணரிகளும் சேர்க்கை அடையும் இலிங்க முறை இனப்பெருக்கத்தின் போது. இப்ப எங்களுடைய இந்த முட்டைக்களமும் விந்துக்களமும் சேர்க்கை அடையும். விந்துக்களமும் சேர்க்கை அடையும். அப்ப இந்த முட்டை உற்பத்தியாக்கும் செயற்பாடு நடக்கிய இடம்தான் சூலகம். அப்ப சூலகத்துல தொழில் என்ன? சோலினை உற்பத்தி செய்தல். அதுல தொழிலும் பாடமாக்க தேவையில்லை. சூலினை உற்பத்தி செய்தல். அப்ப உற்பத்தி செஞ்ச சூல் கருப்பைக்கு வரணுமே. அப்ப வாரது எதால? இந்த பலோப்பியன் குழாயால. அப்ப பலோப்பியன் குழாய் தான் சூலினை கருப்பையை நோக்கி கொண்டு போற, கருப்பையை நோக்கி செலுத்துதல். அப்ப இந்த சூல் விந்துக்கலத்தோட இணைஞ்சி கருக்கட்டல் நடக்க இயலும். அப்ப கருக்கட்டல் நடைபெறும் இடமாகவும் எது காணப்படுற? பலோப்பியன் குழாய். இப்ப பலோப்பியன் குழாயோட ரெண்டு தொழில். ஒன்று என்ன? சூலினை கருப்பையை நோக்கி செலுத்துதல், கொண்டு செல்லுதல். அடுத்தது என்ன? கருக்கட்டல் நிகழும் இடமாக உள்ளது. இது எக்ஸாம்ல 2-3 தடவை கேட்டு வந்திருக்கிற. இப்படி கருக்கட்டல் எங்கு நடைபெறும், இல்லாட்டி இந்த படத்தை தந்து இதில் கருக்கட்டல் நடைபெறும் இடத்தை குறிப்பிடும் எழுத்தியாது, அப்படி கேட்டு வந்திருக்கிற. சரியா? அதுக்கு பிறகு இங்க கருப்பை தான் முளையத்துக்கு போஷணைய வழங்கிய, ஏன்னா பிள்ளை வளரக்கூடிய ஒரு இடமாக கருப்பை காணப்படிய. அப்ப இந்த பிள்ளைக்கு போஷணைய வழங்கிய, பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழலாக கருப்பை காணப்படிய. அதுக்கு பிறகு யோனி வலியினூடாக அந்த பிள்ளை பிறப்பு. அடுத்தது அந்த விந்தனை வாங்கும் இடமாகவும் காணப்படிய. சரியா? அப்ப இதுதான் பெண் இனப்பெருக்க தொகுதியின் பகுதிகளோட தொழில்கள். எந்தெந்த பகுதிகளோட தொழில்கள் நாங்க பார்த்தோம். சரியா? அடுத்தது பெண் இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம் தான் மாதாவிடாய் வட்டம் அல்லது மாதாவிடாய் சக்கரம். மாதாவிடாய் வட்டம் இது எடுத்தால் இது எப்படி பருவமடைந்த பெண்கள்ல தான் நடைபெறும். பருவமடைந்த பெண்கள் அல்லது பூப்படைந்த பெண்கள்ல தான் நடைபெறும். இது இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான ஒரு சக்கர செயன்முறை. இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான ஒரு சக்கர செயன்முறை. அப்ப பாடமாக்க தேவையில்லை. இப்ப உங்கள்ட்ட கேட்கிற மாதாவிடாய் வட்டம் என்றால் என்ன? பூப்படைந்த பெண்களில் நடைபெறும் இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான சக்கர செயன்முறை. இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான சக்கர செயன்முறை. எங்களுக்கு ஓமோன்கள் தெரியுமே. நாம் ஓமோன்கள் செய்திக்காவி, இரசாயன செய்திக்காவி. ரசாயன முறையில தகவல்களை எடுத்துக்கொண்டு போற செய்திக்காவி. ஒரு இடத்துல உற்பத்தியாகும், இன்னொரு இடத்துல தொழிற்படும். ஒரு இடத்துல உற்பத்தியாகும், இன்னொரு இடத்துல தொழிற்படும். தொழிற்படத்துக்கு கொஞ்சம் செறிவு போதுமானது. இரத்தத்தால தான் எடுத்து செல்லப்படிய ஓமோன்கள். சரி, ஓமோன்களை கொண்டு போகிறதுக்கான விசேட கான்கள் இல்லை. அதால் அதுக்கு நாங்க காணி சுரப்பி என்றும் சொல்றோம். சரியா? அப்ப இதுல
அந்த எங்க உடம்புல நிறைய தொழிற்பாடுகள் வந்து ஹோமோன்களால கட்டுப்படுத்தப்படிய அதே மாதிரிதான் எங்களுடைய இனப்பெருக்க தொகுதியுடன் தொடர்பான சக்கர செயல்முறை, அதாவது மாதாவிடாய் சக்கரமும் ஹோமோன்களால தான் கட்டுப்படுத்தப்படிய. அதனாலதான் இந்த மாதாவிடாய் வட்டத்துல சில இதுக்கேத்த மாதிரி எங்களோட உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படிய, கோபம் வார, எரிச்சல் வார, சில அந்த தலைவலி, அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உடம்புலையும் ஏற்படிய இந்த ஹோமோன்களால. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம், பெண் இனப்பெருக்க தொகுதியில வந்து எது முட்டை உற்பத்தி செய்யப்படும், முட்டை உற்பத்தி செய்யப்படும். அப்ப இந்த முட்டை எங்க உற்பத்தி செய்யப்படிய சூலகங்கள்ல. அப்ப ஒரு பெண் பிள்ளை பிறக்கிற நேரமே 2 லட்சம் தொடக்கம் 4 லட்சம் வரையிலான முதலான புடைப்புகள், ஆரம்பத்தில் இருக்கிற அந்த முட்டைகள் முதலான புடைப்புகள் காணப்படும். 2 லட்சம் தொடக்கம் 4 லட்சம் வரையில. பெண்கள் சூழ் உற்பத்தி பிறப்பிலிருந்தே ஆரம்பமாகும். விந்து உற்பத்தி ஆரம்பமாகும் எப்ப என்றால் பருவமடைஞ்சத்தில் இருந்து, ஆண் பருவமடைஞ்சத்தில் இருந்துதான் விந்து உற்பத்தி ஆரம்பமாகும். ஆனால் சூழ் உற்பத்தி ஆரம்பமாவது பெண் பிள்ளை பிறந்ததில் இருந்து. கருப்பையில் இருக்கும் போதே, பெண் பிள்ளை தாயோட வயிற்றில இருக்கும் போதே 2 லட்சம் தொடக்க 4 லட்சம் வரையிலான சூழ்கலங்கள் காணப்படும், முதலான புடைப்புகள் காணப்படும். சரியா? அப்ப நாங்க இது சூலகத்தை இப்படி சும்மாக்கி இருக்கோமே. அப்ப இதுல வந்து அதிகளவான முதலான புடைப்புகள் காணப்படிய. இப்ப இந்த முதலான புடைப்புகள் வளர்ச்சி அடையணும். ஏன்னா வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடையத்தை தூண்டுற ஓமோன் தான் FSH என்ற ஓமோன். FSH இந்த ஓமோன் கஃபச்சுரப்பியால சுரக்கப்படும். அப்ப மூளையில காணப்படக்கூடிய கடலை கொட்ட அளவு சின்ன ஒரு சுரப்பி தான் கஃபச்சுரப்பி. இந்த கஃபச்சுரப்பியால FSH ஓமோன் சுரக்கப்பட்டு குருதி வழியாக கொண்டு செல்லப்பட்டு அது எங்க தொழிற்படும்? சூலகத்துல தொழிற்படும். சூலகத்துல முதலான புடைப்புகள் வளர்ச்சி அடைவதை தூண்டும். வளர்ச்சி அடைஞ்சு கிரப்பியன் புடைப்புகளாக மாற்றம் அடையும். அப்ப முதலாம் புடைப்புகள் வளர்ச்சி அடைந்து கிரப்பியன் புடைப்புகளாக மாற்றம் அடைவதை தூண்டும். இப்ப மாதாவிடாய் வட்டத்தை எடுத்தால் சாதாரணமாக ஒரு எத்தனை நாள் எடுக்குது? ஒரு 28 நாட்களுக்கு ஒரு தடவை நடக்கிய, 28 நாட்களுக்கு ஒரு தடவை. இப்ப எங்களுக்கு வந்து 2 சூலகங்கள் காணப்படிய. சரியா? அப்ப 28 நாட்களுக்கு ஒரு தடவை என்று சொல்லும் போது 56 நாட்களுக்கு ஒரு தடவை தான் ஒரு சூலகத்தில் இருந்து சூழ் வெளியேற்றப்படும். விளங்கின? 56 நாட்களுக்கு ஒரு தடவை. அப்ப 56 நாட்களுக்கு ஒரு தடவை தான் ஒரு சூலகத்தில் இருந்து சூழ் வெளியேற்றப்படியது. அப்ப ஃபர்ஸ்டா நாங்க பார்த்த ஓமோன் என்ன? FSH ஓமோன். FSH ஓமோன் எங்கு தொழிற்படும்? சூலகத்துல தொழிற்படும். முதலான புடைப்புகள் வளர்ந்து கிரப்பியன் புடைப்புகளாக மாறுவதை தூண்டும். கிரப்பியன் புடைப்புகளாக மாறுவதை தூண்டும். மாதாவிடாய் வட்டத்துல எத்தனை நாட்கள்? 28 நாட்கள். அப்ப நாங்க அந்த 28 நாட்கள் இப்படி பிரிச்சோம் என்றால் FSH ஓமோன் இதை தூண்டிய அதுக்கு பிறகு வந்து LH என்ற ஓமோன் கஃபச்சுரப்பியால சுரக்கப்படும். இந்த LH ஓமோன் இந்த செறிவு 14ஆம் நாள்ல, மாதாவிடாய் வட்டத்துல 14ஆம் நாள்ல செறிவு அதிகரிக்கும். அப்படி செறிவு அதிகரிக்கும் போது என்ன நடக்கும் என்றால் இந்த முதிர்ந்த கிரப்பியன் புடைப்பு உடைந்து சூழ்கலம் வெளியேற்றப்படும். முதிர்ந்த கிரப்பியன் புடைப்பு உடைந்து சூழ்கலம் வெளியேற்றப்படும். அதை தூண்டுறது லியூட்டியன் ஆக்கும் ஓமோன். LH என்ற ஓமோன் தூண்டுது. சரியா? அப்ப பாருங்க, சூலகத்துல முதலான புடைப்புகள் காணப்படிய அது வளர்ந்து கிரப்பியன் புடைப்புகளாக மாற்றப்படிய அந்த முதலான புடைப்புகளோட வளர்ச்சியை தூண்டினது FSH என்ற ஓமோன். LH என்ற ஓமோன் தூண்டுதலால கிரப்பியன் புடைப்பு உடைந்து அந்த சூளை வெளியாக்கின. சரியா? அப்ப இந்த மாற்றங்களை நாங்க ஒழுங்கா பார்ப்போம். இப்ப நாங்க எக்ஸ்ட்ரா சும்மா என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறேன்னு சொல்லி தந்தேன். நான் அந்த இந்த புடைப்பு களங்கள் வளர்ச்சி அடைத, கிரப்பியன் புடைப்பாக மாறிய, கிரப்பியன் புடைப்பு உடைந்து முட்டை அந்த சூழ்கலத்தை வெளியாக்கிய, அப்படி. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இப்ப கருப்பைட தொழிலே ஒரு பிள்ளை வளருவதற்கு இடம் அளித்தல். இப்ப இங்க என்ன மாற்றங்கள் நடந்த? இங்க மாற்றம் என்றால் முட்டை உருவாக்கப்பட்ட. அப்ப முட்டை உருவாக்கப்பட்டால்
அது கருக்கட்டல் நடந்தால் அடுத்தது வந்து ஒரு பிள்ளைய வளர்க்கணும். அப்ப பிள்ளைய வளர்க்கறதுக்கு பொருத்தமான இடமாக கருப்பைய மாற்றணும். அப்ப அதுக்குரிய மாற்றங்கள் கருப்பையில நடக்கும். இங்க முட்டை கலங்கள் விருத்தி அடைந்த மாற்றங்கள் சூலகத்துல நடக்கிற டைம் கருப்பை வந்து தன்னை தயார்படுத்தி கொள்ளும் ஒரு பிள்ளையை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கு. இப்ப ஃபெஸ்ட்டுக்கு மாதவிடாய் வட்டத்துல ஃபெஸ்ட் ஆரம்ப கட்டம் என்ன? குருதி வெளியேறு. அதெல்லாம் முடிஞ்ச ஒரு 4 நாட்கள் எடுக்கிறதுக்கு மாதவிடாய் அவத்தைக்கு 4 நாட்கள் எடுக்கிறார். அப்ப அதுக்கு பிறகு கருப்பையிட சுவர் விருத்தி அடையணும். அப்ப முதலாவது அவத்தையில என்ன நடக்கும் என்றால் இந்த இதுல எங்க கருப்பைக்குள்ள என்ன நடக்கும் என்றால் கருப்பையிட சுவர் விருத்தி அடைத பிள்ளையோட வளர்க்கணும்னா நிறைய போஷணை தேவை. அப்ப நிறைய குருதி விநியோகம் தேவை. அதால குருதி குழாய்களும் விருத்தி அடைத. அதுக்கு பிறகு என்ன? இன்னும் சுரப்புக்கள் தேவை. அப்ப தேவையான சுரப்புக்களை சுரக்கிற இந்த விஷயங்கள் கருப்பைக்குள்ள நடக்கும். அப்ப மாதவிடாய் வட்டத்துல கருப்பைக்குள்ளே மாற்றங்கள் நடக்கும், சூலகத்துக்குள்ளே மாற்றங்கள் நடக்கும். இந்த மாற்றங்கள் குறிப்பிட்ட ஹோமோன்களால தூண்டப்படிய. இப்ப அந்த விஷயம் நார்மலா நான் கிளியர் பண்ணினேன். இப்ப நாங்க ஒழுங்கா பார்ப்போம் சூலகத்துல என்ன நடக்குற, அடுத்தது கருப்பைக்குள்ள என்ன நடக்குற. மாதவிடாய் வட்ட சக்கரத்துல கருப்பைக்குள்ள என்ன மாற்றங்கள் நடக்கும், சூலகத்துக்குள்ள என்ன மாற்றங்கள் நடக்கும், அதை 4 நாட்களோட பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்டாக நாங்க பார்த்த FSH என்ற ஹோமோன் தூண்டுதலால இது புடைப்புகள் வளர்ச்சி அடையுது. அப்ப சூலகத்துல நடக்கிற மாற்றம் ஒன்று வந்து புடைப்புக்குரிய அவத்தை. என்ன அவத்தை? புடைப்புக்குரிய அவத்தை. அடுத்தது வந்து இலியூட்டியல் அவத்தை. இலியூட்டியல் அவத்தை, புடைப்புக்குரிய அவத்தை. அடுத்தது வந்து என்ன? இலியூட்டியல் அவத்தை. புடைப்புக்குரிய அவத்தை, இலியூட்டியல் அவத்தை என்று 2 அவத்தை. இந்த புடைப்புக்குரிய அவத்தையில முதலான புடைப்புகள் வளர்ச்சி முதிர்ச்சி அடைந்து கிரப்பியன் புடைப்புகளாக மாறும். இலியூட்டியல் அவத்தையிலிருந்து இலியூட்டியல் ஆக்கும் ஹோமோன், அதாவது LH ஹோமோனின் செல்வாக்கால இது சூழ்கொள்ளல் தூண்டப்படும். சரியா? அடுத்தது புடைப்புக்குரிய அவத்தையில வந்து சூலகத்தால ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் சுரக்கப்படும். என்ன ஹோமோன்? ஈஸ்ட்ரஜன். அப்ப சூலகத்தால 2 ஹோமோன்கள் சுரக்கப்படிய ஈஸ்ட்ரஜன், அடுத்தது புரோஜெஸ்டெரான். அப்ப இலியூட்டியல் அவத்தையில சூலகத்தால புரோஜெஸ்டெரான் என்ற ஹோமோன் சுரக்கப்படும். இலியூட்டியல் அவத்தையில புரோஜெஸ்டெரான் என்ற ஹோமோன் சுரக்கப்படும். சரியா? சரி, இப்ப நாங்க மாதவிடாய் வட்டத்துல சூலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அடுத்தது கருப்பையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது என்று பார்ப்போம். சூலகத்துல நாங்க 2 பார்த்தோமே. ஒன்று வந்து என்ன? புடைப்புக்குரிய அவத்தை, அடுத்தது இலியூட்டியல் அவத்தை. இது பெருசா ஒன்றுமே இல்லை. அந்த நம்ம விளங்கோணும் வேண்டியதுக்காக தான் நிறைய சொல்லிட்டதான், நிறைய ஒன்றுமே இல்லை. சூலகத்தில் நடைபெறும் அவத்தைகள் எவை? புடைப்புக்குரிய அவத்தை, இலியூட்டியல் அவத்தை. கருப்பையில் நடைபெறும் அவத்தைகள் எவை? மாதவிடாய் அவத்தை, பெருக்கல் அவத்தை, சுரப்புக்குரிய அவத்தை. அடுத்தது இந்த அவத்தைகளை தூண்டுற ஹோமோன்கள் என்ன, இந்த அவத்தையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அவ்வளவுதான் இதுல கேட்கிற. பெருசா கேட்கறதுக்கு இல்லைன்னா. நம்ம புடைப்புக்குரிய அவத்தை, அடுத்தது என்ன? இலியூட்டியல் அவத்தை. இலியூட்டியல் அவத்தை. புடைப்புக்குரிய அவத்தையில என்ன? புடைப்பு கலங்கள் வளர்ச்சி அடைத. இந்த புடைப்புக்குரிய அவத்தையை தூண்டியது FSH என்ற ஹோமோன். புடைப்புக்குரிய அவத்தையில ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோன் சூலகத்தினால விடுவிக்கப்படும். அடுத்தது இலியூட்டியல் அவத்தை, அதை தூண்டியது LH என்ற ஹோமோன். சூழ்கொள்ளல தூண்டியது LH என்ற ஹோமோன். இந்த இலியூட்டியல் அவத்தையில என்ன இது விடுவிக்கப்படும்? புரோஜெஸ்டெரான் என்ற ஹோமோன் விடுவிக்கப்படும். அதுக்கு பிறகு கருப்பையில நடக்கிய மாற்றங்கள் எடுத்தால் கருப்பையில வந்து மாதவிடாய் அவத்தை, அது இந்த மாதவிடாய் அவத்தை 4 நாட்கள். ஏன்னா ஆரம்ப அவத்தை வந்து மாதவிடாய் அவத்தை அது 4 நாள். அதுக்கு பிறகு பெருக்கல் அவத்தை, அது 10 நாள். அதுக்கு பிறகு சுரப்புக்குரிய அவத்தை, சுரத்தல் அவத்தை அது 14 நாள், மொத்தம் 28 நாள். அதுக்கு பிறகு திருப்பி வந்து மாதவிடாய் அவத்தை வரும். அப்ப இதுல பார்த்தா மாதவிடாய் அவத்தையில் என்ன?
குருதியோட சேர்ந்து கருப்பையிட சுவர் சிதைவடைந்து அது வெளியேற்றப்படும். அதுதான் மாதவிடாய் வெளியேற்றத்தில் நடக்கியது. அடுத்தது பெருக்கல் அவத்தையில பார்த்தென்றால் கருப்பை சுவர் விருத்தி அடைய ஆரம்பிக்கும், குருதி குழாய்கள் விருத்தி அடைய ஆரம்பிக்கும். சுரப்புக்குரிய அவத்தையில குருதி விநியோகம் அதிகரிக்கும் கருப்பைக்கு. அதே மாதிரி அந்த சுரப்பு பதார்த்தங்கள் சுரக்கப்படும். இப்ப இந்த கருக்கட்டல் நடக்காட்டி, கருக்கட்டல் நடந்தென்றால் இந்த இதுல சுவர் அப்படியே இருக்கும், கருப்பைடு சுவர் அப்படியே இருக்கும். கருக்கட்டல் நடக்காட்டி என்ன நடக்கும் என்றால், நாங்க பார்த்தோம் கிரப்பியன் புடைப்பு. இந்த கிரப்பியன் புடைப்பு மஞ்சள் சடலமாக மாறி, அந்த மஞ்சள் சடலம் வெண்சடலமாக மாறி அழிஞ்சு போற இந்த என்னன்னா கருக்கட்டல் நடக்காட்டி இந்த மாற்றம் நடக்கி. அப்ப ப்ரொஜெஸ்டரோட அளவு கருப்பையில குறையுது. ப்ரொஜெஸ்டரோட அளவு குறையும் போது கருப்பை தசை சிதைவடைந்து வெளியேற்றப்படிய. அப்ப இந்த ப்ரொஜெஸ்டரோன் என்ற ஹார்மோன் அளவு குறையும் போதுதான் மாதாவிடாய் ஏற்படியது. அப்ப அத நேரம் அப்ப மாதாவிடாய் எங்களுக்கு தள்ளி போடணும் என்றால் செய்யலும் என்னென்றால் டாக்டரோட அனுமதியோடு தான் அந்த டெப்லெட் எடுக்கலும். அந்த டெப்லெட் இப்ப எங்களுக்கு மாதாவிடாய் வார நாள்னு சொல்லி இருக்கிறதானே, அந்த நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அந்த டெப்லெட்ல ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் தான் நீக்கிறது. அப்ப நாங்க அதை குடிக்கிற டைம் எங்களோட உடம்புல ப்ரொஜெஸ்டரோன் அளவு அதிகமா இருக்கிற டைம் மாதாவிடாய் ஏற்படாது. அப்ப எப்ப வரையும் எங்களுக்கு தள்ளி போடுமோ அவ்வளவு காலம் யூஸ் பண்ணிட்டு அது இப்ப மாதாவிடாய் பிரச்சனை இல்லைன்ற டைம் அதை குடிக்கிறத விடலாம். ஆனா இது எங்களோட இயற்கைக்கு மாற்றமான ஒரு செயற்பாடு. அப்ப இதை நாங்க அடிக்கடி செய்யறது நல்லம் இல்லை. எப்பயும் எங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் உண்டு, அந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ண கஷ்டமாகும். இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் என்ற டைம்ல யூஸ் பண்ண இயலும். அது மாதிரி வாழ்க்கையில முக்கியமான சந்தர்ப்பங்கள்ல மட்டும் யூஸ் பண்றதுதான் நல்லம். அப்போ உங்களுக்கு ஐடியா விளங்கிக்கும். ப்ரொஜெஸ்டரோன் அளவு குறையும் போதுதான் இந்த கருப்பை சுவரெல்லாம் சிதைவடைந்து மாதாவிடாய் வட்டம் ஏற்படுறான். அப்ப இதுல பாருங்க, பெருக்கல் அவத்தையில ஈஸ்ட்ரஜன் அளவுதான் அதிகமாக காணப்படிய, சூலகத்தால ஈஸ்ட்ரஜன் உற்பத்தி ஆகப்படிய. அப்ப ஈஸ்ட்ரஜன் தான் கருப்பை தசைகளோட விருத்திய தூண்டுது. அதே மாதிரி அடுத்ததுல என்ன ப்ரொஜெஸ்டரோன் என்ற ஹார்மோனை விடுவிக்கப்படியது. அப்ப இது ப்ரொஜெஸ்டரோன் என்ற ஹார்மோன் தான் விடுவிக்கப்படிய. அப்ப சுரத்தல் அவத்தைக்கு ஹெல்ப் பண்றது ப்ரொஜெஸ்டரோன் என்ற ஹார்மோன். அப்ப இது தொடர்பு வச்சுக்கொண்டா சரி. ஏன்னா ரெண்டையும் வேற வேறமாக யோசிக்காமல் சூலகத்துல நடக்கிற அவத்தையோட கருப்பையில நடக்கிற அவத்தை தொடர்பு படுத்தி பார்த்தென்றால் சரி. அப்ப சூலகத்தில் இந்த மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் நடக்கிற டைம் கருப்பைக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அந்த விஷயங்களை பார்த்தேன்டா சரி. இப்ப மாதாவிடாய் வட்டம் விளங்கிக்கும். அந்த அதுல என்னென்ன ஹோமோன்கள் என்னென்ன இதுகள் நடக்கிற அந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொண்டா சரி. இது கொஞ்சம் வித்தியாசமான கருப்பை ஒண்டிக்கிறேன். அத கருப்பையை பத்தி யோசிக்காமல் அதுக்கு இருக்கிற பகுதிகளை பாருங்க. சூலகம், பலோப்பியம் குழாய், கருப்பை, அங்கலயோனி வலி அப்படி காணப்படிய. சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் கருக்கட்டல் பார்ப்போம். சரியா? இப்ப ஆரம்பத்துல நாங்க படிச்சது சாடியா மீட்டிய இதுக்குள்ள முதலான புடைப்புகள் காணப்படியா. FSH ஹோமோன் தூண்டலால முதலான புடைப்புகள் விருத்தி அடைந்து கிரப்பியன் புடைப்பாக மாற்றப்படியா. அதுக்கு பிறகு LH ஹோமோனின் தூண்டுதலால கிரப்பியன் புடைப்பு உடைந்து சூழ் விடுவிக்கப்படும். அதுக்குத்தான் நான் சொல்றது சூழ்கொள்ளல் என்று சொல்றேன். அப்ப இந்த சூழ்கலங்கள் விடுவிக்கப்பட்டால் இது பலோப்பியன் குழாய். இந்த பலோப்பியன் குழாயிட அந்த ஒரு புனல் வடிவத்துல காணப்படிய, அதுல விரல்கள் போன்ற நீட்டங்கள் காணப்படிய. அப்ப இந்த புனல் வடிவத்திலே இருக்கிற அதே நேரம் விரல்கள் போன்ற நீட்டங்கள் காணப்படுது சூலகம். அப்ப சூலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட சூழ் இந்த விரல்கள் போன்ற நீட்டங்களால எடுக்கப்பட்டு பலோப்பியன் குழாய்க்குள்ள போற. சரியா? அப்ப பலோப்பியன் குழாயினூடாக சூழ் போற. இப்ப எங்கெல்லாம் எடுத்தோம்னா ஒரு தடவையில கிட்டத்தட்ட 4 லட்சம் வரையிலான விந்துக்கள் விடுவிக்கப்படும். அந்த விந்துக்கள் இப்ப விந்துக்களோட சைஸோட பாக்குற டைம் அதுல பயணம் மிச்சம் தூரம் மாதிரி. அப்ப போற வழியில நிறைய விந்துக்கள் இறந்துடிய கடைசியாக இந்த பலோப்பியன் குழாய் வரைக்கும் ஒரு 200-400 அப்படி விந்துக்கள் தான் போறது. அப்போ ஒரு சூளை எடுத்தால் ஒரு விந்தாலதான் கருக்கட்டப்படும். ஒரு விந்தால ஏனென்றால் சூளை ஒரு முட்டை கலத்தோட ஒரு விந்து இணைஞ்சதுமே அதுதான் அமைப்பு மாற்றப்படி ஒரு கரண்ட் ஒன்று உருவாகுற மாதிரி. அப்ப அடுத்த விந்துக்களால அதோட இணைய இயலாது, அது தள்ளி போய்த்திடும். சரியா? அப்போ ஒரு முட்டை கலக்க ஒரு
விந்துதான் கருக்கட்டல் செய்யும். அப்படி கருக்கட்டல் நடந்த பிறகு கருப்பதார்த்தங்கள், அதாவது டிஎன்ஏ தானே கருப்பதார்த்தங்கள் பரிமாற்றப்படிய விந்துல தந்தையிலிருந்து வந்த கருப்பதார்த்தங்கள் காணப்படிய, சூழ்ல தாயிலிருந்து வந்த கருப்பதார்த்தங்கள் காணப்படியா, 23 டிஎன்ஏ காணப்படியா. அப்ப அந்த கருக்கட்டல் நடந்த பிறகு அப்ப சூழ்களமும் விந்துக்களமும் இணைந்து கருக்கட்டல் நடக்கிய. கருக்கட்டல் என்றால் என்ன? 2 புணரிகளினதும் கருப்பதார்த்தங்கள் சேர்க்கை அடைஞ்சால் எங்களுக்கு வாருது நுகம். அப்ப நாங்க பல்கல அங்கி கோடிக்கணக்கான கலங்களால நாங்க ஆக்கப்பட்டிருந்தாலும் ஆரம்பத்துல ஒரு தனி கலநிலையில தான் நாங்க காணப்படிய. அப்ப கருக்கட்டலால என்ன உருவாகும்? நுகம் உருவாகும். நுகத்துல 23 சோடி டிஎன்ஏ காணப்படும். இப்ப தாய் இருந்து 23 டிஎன்ஏ கிடைச்ச, தந்தையிலிருந்து 23 கிடைச்ச, அப்ப நுகத்துல 23 சோடி டிஎன்ஏ காணப்படிய. நுகம் இலையுறு பிரிவுக்குள்ளாகிய 2 ஆகிய, அதுக்கு பிறகு மருக இலையுறு பிரிவுக்குள்ளாகி 4 ஆகிய, 8 ஆகிய, அப்படி மாற்றங்களுக்குள்ளாகி கடைசியா முசுவுறு நிலைய அடைத. இந்த முசுவுறு இங்க வாரங்கிக கருப்பையில முசுவுருலையும் சில மாற்றங்களுக்குள்ளாகி அந்த முளையம் கருப்பை சுவரோட இணைந்து கொள்ளிய அந்த செயற்பாட்டை தான் நாங்க சொல்லிய உட்பதித்தல் என்று. கருப்பையில உட்பதித்தல். இப்ப சூறா அலக்குல சொல்லிக்கிறேன், அட்டை பூச்சி போல் ஒட்டி கொண்டிருக்கும் இரத்த கட்டியிலிருந்து படைத்தான். அப்ப அட்டை பூச்சி மாதிரி தான், அட்டை பூச்சி ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சுக்கலாம். அதே மாதிரிதான் தாயிட கருப்பையிலிருந்து தேவையான போஷணையை எடுத்து முளையம் விருத்தி அடையும். இப்ப உங்களுக்கு எப்படி ரெட்டை பிள்ளை வார அப்படின்ற ஒரு டவுட் வரும் தானே. ஏன்னா ஒரு முட்டைய ஒரு விந்து தான் கருக்கட்டல் செய்யும். அப்படி இருக்கிற டைம் எப்படி ரெட்டை பிள்ளை வார? அப்ப சில சமயங்கள்ல 2 சூலகத்திலிருந்தும் சூழ் வெளியேற்றப்படும், இல்லாட்டி 2 சூழ் வெளியேற்றப்படும். சரியா? அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல 2 முட்டை இருக்கிறதானே. அப்ப 2 முட்டை 2 விந்தால கருக்கட்டப்படும். 2 முட்டை 2 விந்தால. இப்ப இந்த முட்டையில இருக்கிற டிஎன்ஏ வேற, இன்னொரு முட்டை எடுத்தா அதுல இருக்கிற டிஎன்ஏ வேற. அதே மாதிரி இந்த விந்தில் இருக்கிறது வேற, இதுலயும் வேற. அப்படி இருக்கிற டைம் இப்ப வாரது ஒவ்வாறு இரட்டையர்கள் வார. அப்ப சூலகத்தால ஒரு தடவையில 2 சூழ் விடுவிக்கப்பட்டால் இரட்டையர்கள் உருவாக்கப்படிய அவங்க ஒவ்வாறு இரட்டையர்கள். சில சமயங்கள்ல நாங்க பார்த்தோமே நுகம் 2ஆ பிரியுதுண்டு. நுகம் 2ஆ பிரிஞ்சு 2 கலங்கள் வார. இந்த 2ம் ஒன்றாக வளராமல் தனித்தனியாக வளர்ந்தால் அவங்க இரட்டையர்கள் தான். அவங்க ஒத்த இரட்டையர்கள். ஏனென்றால் நுகம் இலையுறு பிரிவுக்கு உள்ளாய்த்தான் இந்த 2 கலங்களும் அப்ப 2 கலங்கள்லயும் ஒரே மாதிரி டிஎன்ஏ காணப்படும். டிஎன்ஏ தான் எங்களோட இயல்புகளை தீர்மானிக்கிறது. அப்ப இது ஒத்த இரட்டையர்களை உருவாக்குற. சரியா? அப்ப அப்படித்தான் இரட்டை பிள்ளைகள் உருவாக்கப்படிய. இப்ப உங்களுக்கு கருக்கட்டலுக்கு பிறகு நுகம் திருப்பி இலையுறு பிரிவுக்குள்ளாகி முசுவுரு வார. முசுவுரு அதுக்கு பிறகு முளையமாக மாறி கருப்பை அகத்தோல்ல உட்பதித்தல் நடக்கிய. அது வரைக்கும் பார்த்தேன். அதுக்கு பிறகு உட்பதித்தல் நடந்த பிறகு அந்த முளையம் அல்லது முசிர் மூலவுரு கருப்பைக்குள்ள விருத்தி அடைத பிறகு அந்த மகப்பேறு நடக்கிய. அது வரைக்கும் நாங்க பார்க்கணும்.